திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு விழிக்குத் துணை திருமண்மலர்பாதங்கள் மெய்மை குன்று மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமும் எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தொண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவையாதீனும் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுஜனுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று இங்கு கள்ளக்குறிச்சி என்று சொல்கின்ற இந்த மாநகரிலே முதல் முறையாக கந்தசேனை படை ஆறுபடை வீடு அன்னதான குழுவினருடைய முதல் முயற்சியிலே 108 வேல் வழிபாடு காலையிலே தொடங்கி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நிறைவுறுகின்ற தருவாயிலே இருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு இங்கு வருகை வரிந்து முழுமையாக இருந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு வேல் வழிபாட்டிற்கு வழிபாடு செய்த நம்முடைய பாராட்டிற்குரிய கடலூர் நாணியார் மடம் சன்னிதானங்கள் அவர்களே, இந்த வழிபாடுகளை எல்லாம் சிறப்பான முறையிலே இங்கு செய்திருக்கின்ற எங்களுடைய திருமடத்து ஓதுமாமூர்த்திகள் அவர்களே, இந்த வழிபாடுகளை சிறப்பான முறையிலே முன்னெடுத்து முதல் முயற்சியிலேயே சிறப்பான முறையிலே நடத்தி இருக்கின்ற இந்த வழிபாட்டு குழுவை சார்ந்த முருக சத்யராஜ் அவர்களே, நம்முடைய தாராசிங் அவர்களே, நம்முடைய முருக கார்த்திகேயன் அவர்களே, அவர்களோடு இணைந்து இருக்கின்ற குழுவினர்களே, தர்மசிங் அவர்களே, அவர்களோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கின்ற முருக குழுவை சார்ந்த இளைஞர்களே, வழிபாட்டிலே காலையிலே இருந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்திருந்து இந்த மந்திரங்களை எல்லாம் சிறப்பான முறையிலே சொல்லி இருக்கின்ற வழிபாட்டில் அமர்ந்திருக்கின்ற மகளிர்களே, இந்த வழிபாட்டிலே முழுமையாக இருந்ததை கண்டும் கேட்டும் இன்பற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏதோர் பிறவி வாய்த்தது நம் நமக்கு என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லுவார். இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ என்று சொல்லுவார்கள். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவார். அப்படி இந்த பிறவி அடுத்தனுடைய பயனாக இன்றைய நாளிலே நாம் எல்லாரும் அமர்ந்திருந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பேரு கிடைத்திருக்கின்றது. இல்லை என்றால் இன்றைய நாளிலே நாம் ஏதோ ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்போம். ஆனால் இன்றைய நாள் நமக்கு முழுக்க முழுக்க இறைவனை பற்றிய சிந்தனை, வேறு சிந்தனைகள் இல்லாமல் அதை பற்றிய ஒரு சிந்தனையோடு அமர்ந்திருக்கின்றது. நமக்கு அப்பர் பெருமான் சொல்லுகின்ற பொழுது பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லுவார். இறைவனை பற்றி சிந்திக்காத நாட்கள் எல்லாம் வாழ்நாளிலே வீழ்நாளாக போய்விட்டது என்று சொல்லுவார். அப்படி இன்றைய தினம் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க இறைவனை பற்றிய ஒரு எண்ணங்கள் மனமை மொழிகளால் சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதெல்லாம் நீங்கள் செய்த ஒரு புண்ணியம் இல்லை, உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியத்தின் காரணமாக இந்த இடத்திலே அமர்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இல்லை என்றால் ஏதாவது தொழில் செய்திருப்போம், பணியிலே இருப்போம், தொலைக்காட்சியிலே மூழ்கி இருப்போம், அலைபேசியிலே மூழ்கி இருப்போம். அதையெல்லாம் மறந்து
இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பேரு ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்குது. சராசரியா ஒவ்வொருவரும் 5000 முறை சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு முறை? 5000 முறை. அப்ப 108 பேர் சொல்ற போது 5 லட்சம் முறை அமர்ந்திரு கீழே வேல் வழிபாட்டில் இருக்கிறவங்க மட்டும் அவன் சொல்லி இருக்கிறான். வெளியில இருக்கிற ஒரு 200 பேர் எடுத்துக்கொண்டால் ஒரு 15 லட்சம் முறை இந்த தினத்திலே நாம் இந்த மந்திரத்தை சொல்லி இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய இந்த எண்ணம் இந்த இடத்திலே அந்த அலை பரவி இருக்கிறது. ஒரு இடத்துல நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அந்த இடத்துல என்ன இருக்கு? நல்ல எண்ணங்கள் இருந்தால் அந்த இடத்திலே நமக்கு அந்த ஆற்றல் நிறைந்ததாக இருக்கு. நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் பேசுற போது நல்ல சொல்ற போது நமக்கு எப்படி இருக்குது? மகிழ்ச்சியா இருக்கு. வேல் வழிபாட்டில் கலந்து கொண்டீங்க. அவர்கள் என்ன செயல்களில் ஈடுபட்டீர்களோ நினைத்தீர்களோ அந்த செயல் நடக்கும்னு நமக்கு என்ன இருக்குது? மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்திலே ஒரு சொல், ஒரு மனது புண்படுகின்ற ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது அந்த சொல் நம்முடைய மனதை வாட்டி விடுகின்றது, முகம் வாடி விடுகின்றது. சொல்ற சொல்லு எல்லாரும் நல்லா இருக்கிறார், உலகத்துல நல்லா மழை பொழியும், நல்லா எல்லாரும் மக்களுக்கு எல்லா துன்பங்களும் போய் விடுகிற போது நல்லா இருக்கு. இதே ஒரு தீய சொல்லை சொல்லுகின்ற பொழுது மனம் பாடி அந்த அந்த எண்ணம் அந்த இடத்திலே பரவி இருக்கு. ஏன் இன்னைக்கெல்லாம் வீடுகள்ல பல துன்பங்கள் இருக்குதுன்னா நாம் என்ன பண்ணிட்டோம்? தேவையில்லாத காட்சி பொருள் நம்முடைய வீட்டுக்கு வந்துடுச்சு. என்ன தொலைக்காட்சி வந்து என்ன பண்ணுது? காலையிலிருந்து மாலை வரை ஏதாவது மெகா தொடர் ஓடிட்டு இருக்குது. சீரியல் எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமகள் அடிக்கிறது, மருமக மாமியார் அடிக்கிறது. இதே தொடர்கள்ல அழுதுட்டே இருப்பாங்க. அவ எப்படி ஏமாத்தலாம், இவ எப்படி ஏமாத்தலாம், இவ எப்படி குத்தலாம், இவ்வளவு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மருமகளை எப்படி வீட்டு விட்டு துரத்தலாம், மாமியார் வீட்டு விட்டு துரத்தலாம். அவனுக்கு வீட்டிலேயே பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது? வீட்டிலேயே அதே என்ன அலைகள் எல்லாம் ஓடிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆகுது? வீட்டுல ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லாமல் குடும்பத்துல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இந்த எண்ணங்கள் இருக்குது. இது சாதாரணமா இருக்குது. நேற்று வந்த போது சொன்னாங்க, நல்ல குழந்தை ஆனா அவங்களுக்கு நிறைவு இல்லை, பிரமா இருக்குது, எல்லாம் வேலை செய்யுது, ஆனா அவங்க குடும்பத்தோடு இல்லை. என்ன காரணம்? நமக்கு வேண்டாத எண்ணங்கள் நம்முடைய இல்லத்திலே பரவி இருக்கின்றது. ஆகவே அந்த இல்லம் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் இல்லத்திலே மங்களம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். என்ன பண்ணணும்? காலையில எழுந்து நீராடி நம்முடைய சமய சின்னங்களை எல்லாம் வைத்து குழந்தைகளுக்கும் வைத்து ஒரு விளக்கு ஏற்றி ஒரு 10 முறை ஒரு 16 முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். என்ன மந்திரம்? ஓம் சரவணவான் சொல்லலாம், ஓம் நமசிவாயா என்று சொல்லலாம், ஓம் சக்தி என்று சொல்லலாம், ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி நாம் அன்றைய பயணத்தை தொடங்கினால் அந்த இடம் இல்லத்திலே நல்ல மங்களமாக இருக்கும். இல்லை என்றால் என்ன நட? காலை எந்திரிக்க முன்னாடி ஒன்னும் சாப்பாடு செய்யலையா, ஒன்னும் வேலைக்கு போகணும், ஒண்ணுமே செய்யலையா, அப்படி பேசிக்கிட்டு நாம துன்பத்தோடு நாம அன்றைய நாள் தொடங்கினால் அன்றைய இடம் அந்த இடத்துல நமக்கு ஒரு நிறைவானதாக அமையாது. ஆகவே சொல்லுகின்ற சொல் மங்களமாக இருந்தால் அந்த இடத்திலே அந்த இடம் மங்களம் பொருந்தியதாக இருக்கு. ஏன் பெரிய கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நிறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மருதம பழனிக்கு போனாலா திருப்பதிக்கு போனாலா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படுது என்றால் அந்த இடத்துல எப்பொழுதும் வேத மந்திரங்களும் திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் எப்பொழுதுமே ஒழித்துக் கொண்டே இருக்கு. அப்பொழுது அங்கு போகின்ற பொழுதே நம்முடைய மனம் அந்த எண்ணத்திலே பாலித்திருப்பதனால் அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உடலிலே பரவுகின்றன. இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்கின்றார்கள், பல நோய்கள் மருந்தினாலே குணமாவதில்லை, மருத்துவர் மருந்து கொடுப்பதனால் குணமாவதில்லை. அந்த நம்பிக்கையோடு நாம் அந்த மருந்தை ஏற்றுக்கொள்வதோடு தைரியமாக இருக்கின்ற பொழுது நாம் என்னுடைய உடம்பிலே இருந்த நோய் நீங்கி விட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த நோயானது நம்மை விட்டு நீங்கிவிடும். இல்லைன்னா மருத்துவர் எவ்வளவு பெரிய மருத்துவர் நமக்கு மருந்து கொடுத்தாலும் கூட அந்த மருந்தானது நமக்கு உடம்பிலே வேலை செய்யாது. வேடிக்கையா சொல்லுவாங்க,
இந்த மருந்து சாப்பிடுற போது குரங்க நினைக்காம சாப்பிடுன்னு சொல்லி ஒரு வைத்தியர் சொன்னாராம். அந்த மருந்து எடுத்து சாப்பிடுற பொழுதெல்லாம் குரங்கு ஞாபகமே வந்தது, அவருக்கு நோயே மருந்தே சாப்பிட முடியலன்னு சொல்லுவான். அதுபோல நம்முடைய இந்த எண்ணம், இந்த இடத்திலே நான் சொல்லி இருக்கின்ற அந்த எண்ணம் இந்த இடத்திலே அலை அலையாக பரவிக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய உள்ளத்திலேயும் பரவிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே ஒரு 5000 முறை இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற ஆற்றல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. தனியா உட்கார்ந்து சொல்லணும்னா சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த எண்ண அலைகள் இந்த இடத்திலே நமக்கு உள்ளத்திலே பரவி இருக்கின்றது. பரவி இருக்கின்ற இந்த எண்ணமானது நம்முடைய உள்ளத்திலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஐயா மத்தியானம் இந்த உணவு நேரத்துல சொன்னாரு, நம்முடைய சித்தாந்த ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, இது வெறும் ஏதோ சொல்லுகின்றார்கள், திருநீற்றை போடுகின்றோம் என்று இல்லை. 108 அடியாறு வரும் மக்கள் இந்த சிவதீட்சியை பெற்று, முருக தீட்சியை பெற்று, இந்த ஜபமாலையை அணிந்து இந்த மந்திரத்தை சொல்லி இருக்கின்றீர்கள். 108 சிவனடியார்கள் எப்படி சிவபூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த இடத்திலே இந்த ஒரே நாளிலே பெற்றிருக்கின்றீர்கள். 108 பேர் இந்த முறை சொல்லி இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கா தீட்சை கொடுக்க முடியும். எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, நமக்கு இந்த வைணவத்துல அவர் என்ன பண்ணாரு, வைணவடியார் யாரு, திருக்கோஷ்டி ராமானுஜர் என்ன பண்ணாரு, 18 முறை போனார் குருநாதரை சந்திக்கிறதுக்கு. 18வது முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு போன அவருக்கு உபதேசம் கொடுக்கல. 18வது முறை போறாரு, மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். நான் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை நீ சொன்னால் அந்த பரமபதத்தை அடைய முடியும். குருநாதருடைய அனுமதி இல்லாமல் நீ சொன்னால் நீ நரகத்திற்கு சென்று விடுவாய் என்று குருநாதர் உத்தரவு.